ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விவசாய தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்மளது YGSD தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோ அடிக்கடி போடுவோம். ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புதுசாக பவர் வீடர் ஒன்று வாங்கியிருக்கோம். அது இன்றைக்கி தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கு தான் இப்போது அம்மா பூஜை போட்டுன்னுக்கிறாங்க. களை வெட்டுறதுக்கு ஆள் கூப்பிட்டா ஆள் வரமாட்டேன்றதுனால சரி நாம்ளே ஒன்று வாங்கி களை வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக யோசித்து இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னாக்கா சாமி பவர் வீடரு. இது 1000 மாடல்னு சொல்கிறாங்க. அதாவது VIS 1000 அப்படின்ற மாடல் நாங்கள் புதுசாக வாங்கியிருக்கோம். இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா 35,000 சொன்னாங்க. ஸோ நம்ம போய் நேரடியாக பேசி கம்மி பண்ணி 32,000 ரூபாய்க்கு வாங்கின்னு வந்திருக்கோம். இது 7 HP பெட்ரோல் வீடரு. ஸோ இதனுடைய ப்ரைஸ் 32,000 ரூபாய் வருது. ஸோ அவங்களே எல்லாமே அசம்பிள் பண்ணி ரெடி பண்ணி 1 லிட்டர் பெட்ரோலு, என்ஜின் ஆயிலு, கீர் ஆயில் எல்லாம் அவங்களே கொடுத்துட்றாங்க. அவங்களே ஃபஸ்ட் டைமு போட்டு கொடுத்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது என்னன்றது எல்லாம் அவங்களே அங்கேயே சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லாமே அங்கேயே அசம்பிள் பண்ணதுனால நம்ம அப்படியே எடுத்துன்னு வந்துட்டோம். ஸோ எடுத்துன்னு நம்ம இப்போ நிலத்தில் வச்சு நம்ம ஓட்டுறதுக்காக ஃபஸ்ட்டு பூஜை போட்டுன்னு இருக்கோம். இது பார்த்திங்கனாக்கா சரி புதுசாக வாங்கியிருக்கோம். பூஜை போட்டு எப்படி ஓட்டுறது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் வீட்டு குட்டீஸ் ஓடி வந்துட்டான். இன்னொருத்தன் சின்னவன் இருக்கான், அவன் வரமாட்டான், அவனுக்கு பயம். இது பார்த்திங்கனாக்கா நம்ம நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேட்டோம். எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, உனக்கு பக்கத்தில் இருக்கிற ஏஜென்சிக்கிட்ட நீ போய் நேரடியாக பேசி வாங்கிக்கோ. அப்போ தான் அவங்க சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு குயிக்காக கிடைக்கும். நம்ம இப்போது தூரமாக இருக்கிற ஏஜென்ட்டுக்கிட்ட நம்ம சொல்லி வாங்கினோம்னாக்கா நம்மளுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கால் பண்ணி கேட்டோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னாக்கா அவங்க நீங்கள் எங்களுக்கு பார்சல் சர்வீஸில் அனுப்பி விடுங்க, நாங்கள் சர்வீஸ் பண்ணி தரோம் அப்படின்றாங்க. ஆனால் இங்கேருந்து நம்ம அனுப்புகிற பார்சல் சர்வீஸ்க்கும் காசு நம்ம தான் கொடுக்கணும். திருப்பி அவங்க சர்வீஸ் பண்ணி அவங்க நம்மளுக்கு இங்கே அனுப்பினாலும் அதுக்கு உண்டான காஸ்ட்டு நம்ம தான் கொடுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது அது ரொம்ப அதிக வேலைன்றதுனால எல்லாருமே பக்கத்தில் இருக்கிற ஏஜென்சிக்கிட்ட வாங்கிக்கினா எந்த ப்ராப்ளம்னாலும் அவங்களே நேரடியாக பண்ணி கொடுத்துட்றாங்க, சரி பண்ணிக்கலாம். அதனால் எந்த ப்ராப்ளமும் வர்றதில்லை. இப்போ நம்ம ஏதாவது ஒன்றுன்னா அவங்களுக்கு கால் பண்ணாக்கா அவங்க டக்குன்னு வந்துடுறாங்க. ஸோ நம்மளுக்கு 3 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் சரின்னு அவங்கக்கிட்டே நம்ம பேசி இந்த சாமி பவர் வீடர் 7 HP நம்ம வாங்கியிருக்கோம். இவன் தான் எங்கள் வீட்டு குட்டி பையன். அவனுக்கு மிஷின்னா கொஞ்சம் பயம். இப்போ நம்ம மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது பெட்ரோல் ஆன் ஆஃப் இருக்கும். நம்ம பெட்ரோல் ஆன் பண்ணி விட்டுக்கணும். மேலே இருக்கிறது சோக்கை இந்த சைடு தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே சுவிட்ச் இருக்கும், ஆன் ஆஃப் சுவிட்சு. அந்த சுவிட்சை நம்ம ஆன் பண்ணி விட்டுறணும். ஆன் பண்ணிவிட்டு இது ப்ரெஷரு ஹை லோ வரும். நம்ம லோவில் வச்சுட்டு
அதுக்கப்புறமா இந்த செயின் லாக்கர் இதை வந்து பிடிச்சி இழுத்தோம்னாக்கா ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஓட்டுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுவேன். அதிகமாக களை வந்து மக்காது. நம்ம ரோட்டில் ஓட்டுற மாதிரி தான் ஓட்டி பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் ட்ரையல் எடுத்துக்கினா தான் நம்மளுக்கு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். இது வந்து டெப்த் லாடு. இது எந்த அளவுக்கு நம்ம கீழே மேலே வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஆழம் போகும். நான் வந்து பாருங்கள் மேலே வச்சுருக்கேன். ஸோ அதனால் இப்போ வந்து ஆழம் போகாது. சும்மா ட்ரையல் பார்க்கறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஓட்டுறோம். ஏன்னா இப்போ தானே நம்ம கற்றுக்குட்டி. இது வந்து கீர் வந்து ஃபஸ்ட்டு கீரு, சென்ட்ரலில் நியூட்ரல் வரும், மேலே போனோம்னா செகண்ட் கீரு. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டினோம்னா அது பாட்டுக்கு இழுத்துன்னு போயிடும்ன்றது எனக்கே கொஞ்சம் பயம். ஸோ நம்ம அப்புறம் கத்திரி செடியெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வளர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்லோவாக தான் இப்போ ட்ரையல் பார்க்குறோம். இந்த லாடு வந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம மேலே எந்த அளவுக்கு தூக்கி வச்சு ஓட்டுறோமோ அந்த அளவுக்கு வந்து மெலிசாக தான் வரும். இது வந்து மேலே ஹோல்ஸ் வருது பார்த்தீங்களா? அப்போ இது வந்து நம்ம கீழே தள்ளி வச்சு எந்த அளவுக்கு கீழே அமுக்கி பிடிச்சி ஓட்டுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஆழம் வரும். மேலே பாருங்கள் 1 2 3 4 5வது ஓட்டையில் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு அரை அடி ஆழம் வந்து கம்பல்சரி வரும். தாராளமாக அரை அடி ஆழம் வருது. இப்போ ட்ரையல் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து பாருங்கள் நம்ம மண் எப்படி ஓட்டுறது என்ன பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் நம்மளுக்கு பதட்டமாக இருக்குது. மொதல் ஓட்டுறோம் அப்படின்றதுனால. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். நம்ம வந்து காய்பயிர் தான் போடுறது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கத்திரி, மிளகா, வெண்டை, தக்காளி இந்த மாதிரி. இப்போ பாருங்கள் நம்ம ட்ரையல் பார்த்துட்டு இப்போ ஓட்டுறோம். பாருங்கள் நல்லா களை வெட்டுது. ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் பார்த்து பொறுமையாக மூவ் பண்ணி ஓட்டுறோமோ அந்த அளவுக்கு களை வந்து நல்லா புழுதி ஆகும். இப்போ நம்ம வந்து மேலே முன்ன ஓட்டணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மேலே தூக்கி வச்சு ஓட்டணும்னாக்கா புழுதியே சுத்தமாக ஆகாது. இப்போ இது பாருங்கள், இப்போ வந்து புழுதி ஆகுது. வைப்ரேஷன் வந்து அவ்வளோவா இல்லை. பெட்ரோல் வீடர்ன்றதுனால வைப்ரேஷன் வந்து அதிகமாக வர்றதில்லை. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஓட்டிக்கணும். இப்போ என்னென்னா கொஞ்சம் கை கால் வலி, புதுசாக ஓடுறவங்களுக்கு கை கால்லாம் வலி எடுக்கும், உடம்பு வலி எடுக்குது. எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஒரு 2 மணி நேரம் ஓட்டினேன். சரி, அதுக்கப்புறம் பால் கறக்க டைம் ஆயிடுச்சுன்ட்டு சரி நாளைக்கு ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஆனால் பரவாயில்ல, மிஷின்லாம் நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம் மிஷின் என்ன ப்ராப்ளம் என்ன எது வந்தாலும் நான் அப்பப்போ வீடியோ போடுறேன். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது என்னென்னா, எல்லாருமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏஜென்சிக்கிட்ட போய் நேரடியாக கேட்டு பேசி விலை கம்மி ஜாஸ்தி பார்த்து வாங்கிக்கிங்க. எங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் இது எல்லாமே கம்மி பண்ணி தேவையில்லாத பொருளெல்லாம் வேண்டான்னு சொல்லிவிட்டு நம்ம 32,000 ரூபாய்க்கு பேசி கம்மி பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். பாருங்கள் பின்னாடி வந்து இந்த ரிட்ஜை நம்ம கீழே பண்ணிவிட்டு கீழே அமுத்துகிற அளவுக்கு அது வந்து கரெக்டாக புழுதி ஆகும். நம்ம வந்து பொறுமையாக நம்ம மாட்டில் ஏர் ஓட்டுற மாதிரி தான் கொஞ்சம் பொறுமையாக தான் மூவ் பண்ணணும். இந்த அளவுக்கு ஒர்க்கு ஓகே தான், ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம பின்னாடியே இந்த பார் போடுற கலப்பை வாங்கிக்கணும்னா இந்த ரிட்ஜரில் போட்டோம்னாக்கா அது பாட்டுக்கு பாரம் அதுவே போட்டுன்னு வந்துடும்.
நான் அது போடலை. சரி ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டி பார்க்கலாம் எப்படி ஓடுமோன்ற பயத்தில் நான் சரி அது வேண்டாம், நம்ம முதல்ல ஓட்டி ட்ரையல் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சரின்னு கம்மி. இது பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை விவசாயம் தான் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா, தேமூர் கரைசல், இந்த அஞ்சிலை கரைசல், மீன் அமிலம் இந்த மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ நம்ம மீன் அமிலம் தயார் பண்ணுறது, எப்படி மருந்தை தெளிக்கிறது என்னன்ற வீடியோலாம் நான் அடுத்தடுத்து வீடியோவில் போடுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.